நீங்க கண்டு அசைச்சா போதும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும். நாங்கள் காலில் விழுந்து பதவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை, காலங்காலமாக களத்தில் நின்று போராடணும்னு நினைக்கிறவங்க. கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்னுடைய மூத்த பிள்ளை முறை சொல்லி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எது கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான். கழகத்தை யாரு கட்டி காய்க்கிறாரோ அது எந்த குடும்பத்தில இருந்து வரான்னு நம்ம கணக்கே இல்லை. நம்ம கழகத்தையும் கொள்கையும் மதச்சார்பற்ற இயக்கமா வாழறதுக்கு யார் வராங்களோ அவங்க பின்னால் போவோம், இயக்குவோம். கழகத்தீம்னா திமுக இன்னும் 100 வருஷம் அழியாது. உங்களை போன்ற உடன்பிறப்புகள் என்னைக்கு அதிகமானா ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் சிறப்பாக யாரும் செயல்பட்டு கிடையாது. தமிழ்நாடு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்போ நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள மத ரீதியான ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது. 55 வருஷமா திமுகலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் ஒர்க் பண்றோம், எங்க பிள்ளைகளும் ஒர்க் பண்றாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் வந்திருக்கோம். இந்த ஆட்சியை மறுபடியும் தொடர வேண்டும் என்று அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் வந்திருக்கோம். நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி தொடரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பொதுமக்கள் ஆசைப்படுறாங்க. நாங்கள் வந்து கட்சிக்காரங்க, பொதுமக்கள் ஆசைப்படுறாங்க. நத்தம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சாணார் விட்டு தெற்கு ஒன்றியத்திலிருந்து சுமார் 2000 பேர் கலந்துருக்கோம். இளைஞர்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். ஆட்சி சிறப்பான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சினால இளைஞர்களோட ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக இளம்பேச்சாளராக 18,000 பேர்லேருந்து 182 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 182 பேரில் நானும் ஒருத்தன். இந்த கட்சியில் நான் பயணிப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ சினிமா முகத்துலையும் சினிமா வெறியிலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியணும். பேச்சாளர்களுடைய முக்கியமான பொறுப்பு இந்த அரசியலை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கம் தான். இந்த கூட்டத்துக்கு நான் வந்த காரணம், அறிவு திருவிழான்னு ஒன்று நடந்துச்சு. அந்த அறிவு திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போது துணை முதலமைச்சர் களத்தோடு நின்று மக்களோட மக்களாக நின்று 2 நாளும் எங்கள் கூடயே பயணித்தாங்க. நாங்கள் காலில் விழுந்து பதவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை, காலங்காலமாக களத்தில் நின்று போராடணும்னு நினைக்கிறவங்க. அதனால தான் மக்கள் எங்களை ஆட்சி கட்டில் அமர்த்தியிருக்காங்க. இளைஞர்களோட எழுச்சியை தான் அவர் விரும்புகிறாரு, சின்னவர். அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். திமுகவில் பிடிச்சதுன்னா திராவிடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. யாரையுமே நாங்கள் ஒதுக்க மாட்டோம். யாருக்குமே பாகுபாடு காட்ட மாட்டோம். எல்லாருமே ஒரே இனம், ஒரே மதம். திராவிடம்னா யாருமே வேற்றுமை கிடையாது, எல்லாருமே ஒற்றுமை. திராவிடம் நம்ம தமிழர்கள், அதனால் எல்லாருமே சமத்துவம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் உண்டு. இப்போது ரேஷன் கடையில் மாதம் 1000 கொடுக்காங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெகு சிறப்பாக இருக்குது ஆட்சி. மறுபடி 26 மற்றும் இல்லை 36 இதே ஆட்சி தொடரும். இந்த ஆட்சி தொடரும். பொதுமக்கள் நான் சொல்லலை, பொதுமக்கள் சொல்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க, நல்ல சிறப்பாக இருக்குது. பெண்கள் வந்து பொங்கல் விடும்போது கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வந்து 3000 ரூபா கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் சிறப்பாக யாரும் செயல்பட்டு கிடையாது. தமிழ்நாடு வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கு. 36 இந்த ஆட்சி தொடரும். திமுக ஆட்சி தொடரும். 27 திமுக அடுத்த திமுக ஆட்சி தொடரும். உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். எங்க கிராமங்களுக்கு கேட்கும்போது எந்தவித திட்டங்களும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் குடி தண்ணி, மகளிர் உதவி திட்டம், கிராமத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கிறனால, நல்ல முறையாக நடைமுறையை செலுத்துறதுனால நாங்கள் வந்து இந்த கட்சியில் மக்கள் எல்லாருமே பிடிச்ச கட்சிக்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொண்டியத்திலே கிட்டத்தட்ட ஒரு மேலத்தட்ட கிராமத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50-55 வீடு வந்திருக்கு. தோப்பு வீடுகள் போகிறோமே, கலைஞர் இல்லங்கள் அவ்வளவும். பிறகு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 4 லட்ச ரூபா வீடு, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல்மட்டம் பாதிக்கப்பட்டதுக்கு அதுக்கு கொடுத்துருக்காங்க. பிறகு காலை உணவு பிள்ளைகளுக்கு கிராமத்தில் ரொம்ப கஷ்டமான வேலைக்கு போகிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு காலை உணவு கிடைக்கும். அப்புறம் மகளிருக்கு வந்து இலவசம்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பேர் வந்து வேலைவாய்ப்புக்கு எங்கள் பகுதியிலேருந்து 20-25 கிலோமீட்டருக்கு கொத்தனார் வேலை போகிறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்குது. அது எங்கள் ஊர்லன்னா கிட்டத்தட்ட எங்கள் மேலத்தட்டாப்பறையில் மட்டுமே ஒரு 50 பேர் பயணிக்காங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த டயத்தில் போகிறாங்க. அப்புறம் அதே மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கும் அதே டயத்தில் வீட்டுக்கு வர்றதுக்கும் ஒரு பயனாளிக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா மிச்சப்படுத்தும். திமுக சமத்துவ கட்சி, ஜாதிக்கு அப்பால் போட்டு அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சி, ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய கட்சி. இருக்கக்கூடிய இந்த விருது மாவட்டத்துமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மாவட்டம் முழுவதும் பார்த்தா 4 திசைகள் பார்த்த இளைஞர்கள் அலைவது கொண்டு வந்திருக்கார்கள். இதில் வந்து சமத்துவமாக அனைவருக்கும் பதவி கொடுக்குறாங்க. திமுகவில் வந்து
அனைவருக்கும் ஒரு பதவி கொடுக்குறாங்க, அனைத்து சாதியினருக்கும். அதிமுக அந்த மாதிரி பார்த்ததில்ல நாங்கள் இது வரைக்கும். திமுக குடும்ப ஆட்சி தான். திமுக குடும்பங்கிறது நானும் ஒரு குடும்பம், நீங்களும் ஒரு குடும்பம். திமுக என்றுமே திமுக குடும்ப ஆட்சி தான். அடிமட்ட தொண்டனா இருந்து வரோம், வளர்ந்து வரோம். மற்றபடி சொத்துக்கு காசுக்கு ஆசைப்பட்டு விஜய் கட்சி அவன் ஏடிஎம்கே அடிமட்ட ஏடிஎம்கேல இருக்கவன் ஃபுல்லாக எதில் இருக்கேன், ஏடிஎம்கே எதில் இருக்கேன், என்ன கொள்கையில் இருக்கேன், பிஜேபி அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்படி வாழலை. நம்ம சுய கௌரவம், சுயமரியாதை, நமக்கு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்போம். தொடர்ந்து இளைஞர்கள் பின்னால் பயணிப்போம். திராவிட இயக்கம் என்றுமே சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதைக்கு கட்டுப்பட இயக்கம். சுயமரியாதை உருவாக்கி கொடுத்தது யாரு? பெரியார் தான். நமக்கு பெரியார் இல்லைன்னா கழகம் இல்லை, அண்ணா இல்லாமல் கழகம் இல்லை, கலைஞர் இல்லாமல் கழகம் இல்லை. அடுத்து வளர்க்குற இடத்துக்கூடிய யார் இருக்கா? நம்ம முதல்வர் இருக்காரு. அடுத்து அவருக்கு பின்னாடி அவர் பின்னால் அரவணைப்போம் என்று வெற்றி நடைபெறுவோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைய வித்தியாசங்கள் இந்த 4 வருஷத்துலேயே 4.25 வருஷத்துலேயே நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. அதனால் இதுக்கப்புறமும் மறுபடியும் 2026 திமுக வந்துச்சுன்னா இன்னும் நாடு வேறு ஸ்டேஜுக்கு போகும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இல்லை இது அணில் கூட்டம் கிடையாது, இது திராவிட கூட்டம். இங்கே அந்த மாதிரி அட்ராசிட்டி எதுவுமே இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்கே உண்மைக்குமே எல்லாமே திராவிட கூட்டம். அதனால் இங்கே எந்த ஒரு சேட்டைகளோ எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்படிலாம் அந்த சேட்டையெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. அது வேற கூட்டம், இது வேற கூட்டம். அது அணில் கூட்டம், இது திராவிட கூட்டம். தெருவுக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு தொகுதிக்கு 10 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. இளைஞர்கள்லாம் ஒரு தொகுதிக்கு அவங்களுக்கு 10 பேர் தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கதையிலலாம் ஏற்றுக்கிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவை தவிர மற்ற எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் சரி, இப்போ உள்ள ஒரு சலுகை இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எவனும் செஞ்சு தர மாட்டான். அவனால் முடியாது, ஏழை ஜம்மாடுத்தால் முடியாது. ஆனால் இது அண்ணாவுடைய ஆட்சி 49 எப்படி அண்ணா ஆட்சி இது பண்ணாங்களோ அதே ஆட்சியை நம்ம தலைவர் கலைஞர் பண்ணார். அதே பாணியில் அவருடைய மகன் சும்மா நேற்று வந்தவங்க இன்னைக்கு வந்துள்ள பாடம் முடிச்சவங்க கிடையாது. அண்ணாட்ட பாடம் முடிச்சு வந்தாங்க, இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் வேறு யாரும் கிடையாது. ஏதோ ஆனால் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மறைந்தாலும் எங்கள் திமுகவுடைய இதே தான் எங்கள் கொள்கை. அனுபவம் கூட மாறாது. அண்ணா திமுகவாக இருக்கட்டும், மற்ற பிஜேபியாக இருக்கட்டும், எவனாலும் கொண்டு வர முடியாது. அதிமுக பக்கம் போனாங்க அப்படின்னு சொன்னால் மும்மொழி கொள்கையை பிஜேபி உள்ளே கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட புதிய கல்விக் கொள்கையை உள்ளே கொண்டு வரும். அதனால் இந்த தமிழ் மொழியே அழிக்கப்படும். தமிழ் மொழிக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ செஞ்சு வருது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போலாம் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து பிஜேபி உள்ளே ஆட்சி நடத்துச்சுன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டுன்னு கேட்டால் இன்றைய இளைய தலைமுறைகள்கிட்ட கண்டிப்பாக தெரியாது. அப்படி ஒரு நிலையை தான் ஏற்படுத்தும். இந்த பிஜேபியோட மும்மொழி கொள்கையை ராஜஸ்தானில் கொண்டு வந்தாங்க. அந்த ராஜஸ்தானில் கொண்டு வந்ததால் 5812 பள்ளிகளில் அந்த தாய்மொழியான ராஜஸ்தானி அளிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ் மொழி அளிக்கப்படும் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் மனிதாபிமான ரீதியாக ஒன்று சேர்ந்தவங்க. இவங்களை மதம் ரீதியாக யாராவது பிரிக்கணும்னு நினச்சா அவங்களுடைய அழிவு ஆரம்பமாச்சுன்னு தான் சொல்லணும். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே மத ரீதியான ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. மல்லிகை மொட்டை மண்ணில் விதைத்தால் அது ஒருபோதும் மரளிப்பூவை கொடுக்காது. அன்று முத்தமிழறிஞ டாக்டர் கலைஞர் அவர்கள் விதைத்த மல்லிகை மொட்டு இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரில் தமிழ்நாடெங்கும் மனவீசி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம் கழகத்தின் சாதனை. கட்சி ஓப்பன் பண்ணப்ப அண்டா சொன்னார் 50 வருஷம் கால வாழும்னு. கலைஞர் 75 சொன்னார். 100 தாண்டுவோம், இன்னும் 150 தாண்டுவோம். பின்னாடி குடும்ப அரசியலுக்கு அற்பாப்பட்டு நம்ம வாழலை. கழகத்தின் கொள்கைக்கு பின்னால் வர கழகத்தை யார் கட்டி காய்க்கிறாரோ அது எந்த குடும்பத்திலிருந்து வரான்னு நம்ம கணக்கே இல்லை. நம்ம கழகத்தையும் கொள்கையும் மதச்சார்பற்ற இயக்கமாக வாழறதுக்கு யார் வராங்களோ அவங்க பின்னால் போவோம், இயக்குவோம். கழகத்துக்கு பின்னால் திமுக இன்னும் 100 வருஷம் நாள் அழியாது. திமுக பின்னால் வாழ்வோம். எம்எல்ஏவாக இருந்து ஒரு அமைச்சராகி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராகி முதலமைச்சர் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆளுமை திறன் வரும். அவர் எடுத்த உடனே சசிகலா அம்மையார் காலின் விழுந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க. அதனால் அவர்களால் சத்தியமாக சொல்கிற ஒரு அனுபவ அறிவும் ஆற்றல் திறமையும் அவர்கள்கிட்ட இல்லாததால் பிஜேபி அவர்களின் கட்டாயத்தின் பேரும் அங்கே கூட்டணி வைக்கிறாங்க. அந்த கூட்டணி எப்பவுமே தமிழ்நாட்டில் நிலைக்காது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. 2026 தேர்தலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாடத்தை நம் திராவிட முன்னேற்ற கழகமும் புகுத்தும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மக்களும் புகட்டுவாங்க.